அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு உறவுகளே, நம்ம பல வீடியோக்களாக ஜாமக்கோல் பிரசன்னத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். காணாமல் போனவர்கள், காணாமல் போன நகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய இறப்பை துல்லியமாக சொன்ன ஜாமக்கோல் ஆர்வத்தை இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி முத்துச்சாமிபுரம் அப்படின்ற கிராமத்தில் என்னோடய உறவுக்கார அத்தை தான் வயசானவங்க, உடம்புக்கு முடியாமல் இறந்துட்டாங்க. அந்த இறப்புக்காக போயிருந்தப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பந்தலில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். உட்காந்துருக்கப்ப நம்ம ஒரு மைத்துனர் ஒருவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் வந்தார். அவர் பக்கத்தில் உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ரியல் எஸ்டேட்டில் அவர் முடிக்க முடியாமல் ஒரு இடம் வந்து ரொம்ப காலமாக முடிக்க முடியாமல் இருந்துச்சு. சரி, அந்த இடம் முடிக்க முடியுமா முடியாதான்னு பாருங்க மாமா அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் அப்போ உடனே இந்த ஜாமக்கோல் அங்கனக்குள்ளேயே போட்டு பார்த்தோம். போட்ட உடனே அந்த ஜாமக்கோல் காட்டியது தான் எனக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இது ஒரு முதல் அனுபவமாகவும் இருந்தது. பாருங்கள், மிதுனத்தில் உதயம், ஆரூடம், கவிப்பு. உதயம், ஆரூடம், கவிப்பு மூணுமே ஒன்றா வந்ததுனால இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு சரியான நேரம் இல்லை அப்படின்றது அர்த்தம். அந்த கேள்வியை தவிர்க்கணும் அப்படின்றது தான் பொருள். அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, உதயம், ஆரூடம், கவிப்பு இருக்கக்கூடிய மிதுனத்திலேயே மாந்தி இருக்கு பாருங்க. இப்போ மாந்தி அப்படின்றது இறப்பை சொல்லக்கூடியது, உயிரற்ற உடலை சொல்லக்கூடியது, பிணத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உதயம், ஆரூடம், கவிப்பு மிதுனத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடம் ஒரு இறப்பு இடம், இறப்பு வீடு, பிணம் இருக்கக்கூடிய இடம். அதனால் இது பதில் சொல்கிறதுக்கு தகுந்த நேரம் அல்ல அப்படின்ற மாதிரி அது காட்டுச்சு. முதல்ல நானும் இது போன்ற ஒரு இதை பார்த்தேன். ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்போ இறப்பை சரியாக மாந்தி குறிக்குதே அப்படின்னு பார்த்தோம். அதற்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து சீகம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில், இந்த சீகம்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ஆத்திக்குளத்துலேருந்து சிவஞானவரம் போகிற வழியில் இருக்குது சீகம்பட்டி. அந்த ஊரில் ஒரு உறவில் இன்னொரு இறப்பு நடந்திருக்கு. அதற்காக போயிருந்தோம். அந்த போன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்ப சேரில் தனியாகிட்டு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சரி, இந்த இடத்த என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே ஜாமக்கோல் அப்படின்னு எந்த கேள்வியும் கிடையாது. அப்போ அதை போட்டு பார்த்தோம். இந்த ஜாமக்கோல் அருடம் இதுதான், அது சீகம்பட்டின்ற ஊரில் போட்டது. அந்த டேட்டு பாருங்கள், 12/3/2025 காலை 10:07 இந்த சார்ஜ் போட்டது. கேள்வி எதுவுமே கிடையாது. நான் இந்த மாந்தி எப்படி குறிக்குது, இந்த இறப்போடு என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் போட்டது. இதுவும் அதே மிதுன உதயம், ஆரூடம் 12 ஆரூடம், ஆரூடத்தில் அதே மாந்தி, ஆரூடத்திலே மாந்தி இருக்குது. அப்போ பதில் என்ன சொல்லுதுன்னா, இது இறப்பு இருக்கக்கூடிய இடம், பிணம் இருக்கக்கூடிய இடம், சாவு வீடு அப்படின்றத குறிக்குது. இப்போ இது இரண்டாவதும் இப்படி சொன்ன உடனே இப்போ நம்ம துல்லியமாக நம்மளை சுற்றி நடக்கக்கூடியது, நம்ம சுற்றி யார் இருக்கிறா, என்ன நடக்குது அப்படின்றத கூட ஜாமக்கோல் சரியாக சொல்லுதே அப்படின்னு சரி இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதற்கு அடுத்து ஒரு வாரம் கழித்து கீழநாசவரம் அப்படின்ற ஒரு ஊரில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வயது முதிர்வின் காரணமாக இறந்துட்டார். அந்த வீட்டுக்கு போயிருந்தப்ப இதே போன்று சரி இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அங்கே போய் ஜாமக்கோல் உட்காந்து நான் போட்டு பார்த்தேன். அதுவும் அந்த ஜாமக்கோல் உதயத்தில் மாந்தி, அதே மிதுன உதயம். மாந்தி சரியாக இருக்கிற இடம் பிணம், உயிரில்லாத ஒரு உடல் இருக்குது, இது துக்க வீடு அப்படின்றத மாதிரி மிகச்சரியாக மாந்தி குறிப்பிடுது. இப்போ ஜாமக்கோல் அப்படின்றது நம்மை சுற்றி நடப்பதை, நம்மை சுற்றி இருப்பதை, செயல்களை எல்லாவற்றையுமே மிகச்சரியாக காட்டுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த அண்டம், பிண்டம், எல்லா உயிர்கள், உயிரற்றதுகள் எல்லாமே, எல்லா பொருட்களும், எல்லா உயிர்களும் நவ கிரகங்களின் காரகங்களாக அதனுடைய ஆகர்ஷண சக்தியால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் இது மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுது. இப்போ ஜாமக்கோல் எவ்வளவு தெளிவாக ஒரு இறப்பை கூட சுட்டி காட்டுது, இந்த இடத்துல பிணம் இருக்குது அப்படின்றத காட்டுதுன்னு பாருங்கள். இப்போ 3 வீடு, மூன்றுமே வேறு ஊர்களில், 3 வேறு தேதிகளில் நடந்தது தான். அந்த வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி போட்டு பார்த்ததில் எல்லாமே மாந்தியோடு தொடர்பு இருக்குது. ஒன்று உதயம், கவிப்பு,
ஆரூடம், அதிலேயே மாந்தி, அடுத்து இன்னொரு வீட்டில் வந்து ஆரூடத்தில் மாந்தி, அடுத்து இன்னொரு வீட்டில் உதயத்தில் மாந்தி. இப்போ மூன்றுமே இறப்பை சுட்டி காட்டுகிறது. அப்போ நம்ம சுற்றி நடக்கிற எல்லாவற்றையுமே ஜாமக்கோள் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்ததொரு ஜோதிட நிகழ்விலே சந்திப்போம். அன்பு உறவுகள் அனைவரும் வாழ்க, ஆனந்தமாக.